குடி இல்லாமல் இன்றைக்கி 6வது நாள் ஆரம்பிச்சிருச்சு, வேலையும் ஆரம்பிச்சிருச்சு. நண்பர்களே, இந்த நாள் எப்படி போகுது அப்படி சொல்லி வாங்க பார்க்கலாம். குடி இல்லாத இந்த 6வது நாள் ஆரம்பிச்சிருச்சு. ஈட் ப்ரே லவ் அப்படிங்கிற என்னோடய சப்ஸ்கிரைபர் இந்த பூனைக்குட்டிலாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. அதை நாங்கள் இப்படி வச்சு தடுப்பு மாதிரி வச்சு தடுத்துருக்கோம், வெளியே வராத மாதிரி ஸ்டோர் ரூமில். ஏன்னா இது நடமாடிக்கிட்டு காலில் மிதிவிட்டு நஞ்சு நசுங்கி போச்சுன்னு என்ன பண்ணுறது. அதனால் இதுக்குள்ளேயே விளையாடிட்டு கிடக்குங்க. அதோட அம்மா வந்து பூனை பால் கொடுத்துட்டு திரும்ப வெளியே போயிடும். இதுங்களால் ஜம்ப் பண்ணி ஏறி வர முடியாது. நீங்கள் கேட்டிருந்தீங்க கமெண்டில், வீடியோவில் காமிக்கிறேன்னு சொன்னா காமிச்சிட்டேன். வேலை போயிட்டுருக்கு. இப்போ கல் திட்டுறோம். மேலே ஏறி வருதுங்க நண்பர்களே. கத்திக்கிட்டே இருந்தது, அம்மா வந்துருச்சு. மேலே ஏறு. நான் சாப்பிட சிக்கன் வெட்டிக்கிட்டு இருந்தேன். ஐ எம் கோரிங். ஆனால் இந்த பூனை வந்து கத்தி கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுறது? பூனைக்கு கொடுப்போம் சாப்பாடு, முதலாளி கொடுப்பார் அப்பப்போ இல்லை, டெய்லி கொடுப்போம். வெட்டி கூட்டு போய் வெளியே. இப்போ நான் வெட்டுறதை பார்த்துட்டு இந்நேரத்துக்கு அது கரெக்டாக வந்து அதோட டைமுக்கு இந்நேரம் தான் கொடுப்பாங்க. நான் எனக்கு வெட்டுறதை பார்த்துட்டு அது என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. கீழே 2-3 பீஸ் விழுந்துச்சு, அதை தேடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. மைக் காசிரா, இன்னொரு பூனை கோல்டு கலர் பூனை குட்டி போட்டிருக்கு. உங்களுக்கு காட்டுறவங்க தம்பி. டேய், பூனைக்குட்டி இடமாத்திருச்சு. அங்கே பூனைக்குட்டியை காணோம். இங்கே உள் பக்கமாக இன்னொரு கோல்டு கலர் பூனை குட்டி போட்டிருந்தது, அதுங்களை காணோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு வெட்டின கோழியை இது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம புதுசாக திரும்ப வெட்டி சாப்பிடணும். வேர்த்து ஓடுங்க. நாசி கோரிங் ஆயம் நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லணுன்னா சிக்கன் ரைஸ். ஓகே, சாப்பிட போகிறோம். நேற்று அந்த மேகி கோரிங் காமிச்சேன்ல, மேகி கோரிங் ஆயம். எனக்கு இந்த மேகி மீ இதெல்லாம் பிடிக்காது. சாப்பிட்டது அதிகம் கிடையாது. பீஃபுன் கோரிங் சாப்பிடுவேன், இல்லை நாசிலமாக சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பாடு சாப்பிடுவேன், இல்லை தோசை ரொட்டி அது சாப்பிடுவேன். நேற்று அது சாப்பிடலை மேகி கோரிங், அதை கொண்டு போய் போட்டுட்டேன் பாதியிலேயே. பிடிக்கல. ஆனால் அதை நல்லா செஞ்சேன், நல்லா தான் இருந்துச்சு, பிடிக்கல. சரி வாங்க சாப்பிடலாம். பூனைக்கு அந்த ஆயம் கோரிங் கொடுத்தாச்சு சிக்கன். ஆனாலும் சாப்பிட்றம்போது சுற்றி இருக்கிற எல்லா சேர்லையும் வந்து உட்காந்துட்டு மியாவுங்குது. இப்போ வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்குது. அதுக்கு மசாஜ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அதோட குட்டிங்கெல்லாம் உள்ளேருந்து ஏஞ்சி வந்துக்கிட்டே இருக்குங்க மேலே ஏறி. அங்கேயே அதுங்களை பூட்டி வைக்க முடியல. இதுக்கு இப்போ என்ன தான் பிரச்சனைன்னு தெரில. சாப்பாடு கொடுத்தாச்சு சாப்பிட மாட்டேது. ஆளுங்க எங்கே இருக்காங்களோ அங்கங்கே வந்து நின்றுட்டு மியாங்குது. எங்கள் முதலாளி பார்த்தீங்களா எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு. பூனைக்குட்டிங்களை கூட வந்துட்டு பாதுகாக்கிறாரு, பாவம் அப்படி சொல்லி.
போயிருக்காரு. இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே வந்துடுவார்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் வந்துடுவார்னு நினைக்கிறேன். நைட்டு வந்துட்டு காலையில் வேலைக்கு வந்துடுவார்னு நினைக்கிறேன். அப்படி பேசிக்கிறாங்க. நல்ல முதலாளி, நம்ம பழைய முதலாளிங்க மாதிரி. நமக்கு நல்ல முதலாளிகளாக தான் அமைகிறாங்க. ஒரு நல்ல நேரம் தான், நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். அதோட நம்மளுக்கு நல்ல நேரம், நல்ல முதலாளிகள், நல்ல தொழில், நல்ல திறமை, எல்லாம் மனசில் தைரியம், உடம்புல ஆரோக்கியம் எல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கிறதில்ல. நம்ம வந்துட்டு எது நம்மள்கிட்ட இல்லையோ அதே தான் டார்கெட் பண்ணி ஃபீல் பண்ணுறோம். இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. நான் நல்லா தான் இருக்கிறேன். இறைவனுக்கு ரொம்ப நன்றி. நல்ல விஷயங்களாக தான் நடக்குது. நம்ம தான் கெட்ட விஷயங்கள்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். வராது திரும்ப. இதுக்கு மசாஜ் போட்டுட்டா தான் அது வந்துட்டு அமைதியாக இருக்கும். நீ சாப்பிடவா? மசாஜ் அது சொன்னல, அதில் அப்படியே காலுக்குள்ளே பூந்து உரசி வரும். சொன்னல, தியாமோ மசாஜ். சிங்கம் காலம் இறங்கிடுச்சு. இருங்க நான் சாத்திக்கிறேன். வெளிச்சம் வேணுங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, வேலை முடிச்சு மேலே போகிறோம். எப்படி எடுத்து ஓடுது பார்த்தீங்களா? சாவடி வேலை. இன்றைக்கி சாப்பாடு கூட கட்டலை, ரெஸ்ட்டு தான் முக்கியம். ஓகே, சில பேர் இன்றைக்கி தண்ணி போடுறதுக்கு அதி தீவிரமாக பிளான் பண்ணியிருக்காங்க. என்னையும் கம்பல் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம அவங்க கூட சேர்ந்து ஏற்கனவே பிடிச்சிருக்கோம். அதனால் அந்த ஒரு உரிமையில் பழக்கத்தில் அவங்க கூப்பிட்றாங்க. நம்ம அதனால் டென்ஷன் ஆகிட்டு அவங்க கூப்பிட்டாங்க, என்னை குடின்னு டச் இது பண்ணாங்க, குடிச்சோன்னு சொல்லி காரணம் சொல்லக்கூடாது. இந்த நாள் எந்த ஒரு குடி போதையும் இல்லாததுனால நான் மறந்துட்டேன். ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. அதான் வீடியோவை கட் பண்ணி திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய நிமிஷம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஸ்டோரேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த வடிவேல் ஒரு படத்தில் ஒரு காமெடி வரும்ல, என்ன விஸ்கி நடந்து வர நொண்டி வரத்துக்கு எல்லாருமே குடியை பற்றி ஞாபகப்படுத்துகிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன்ல. அதுபோல் நம்மளை இப்போ இவங்க என்னை கூப்பிட்றாங்க, ஐயோ என்னை எல்லோரும் கூப்பிட்டே இருக்கிறாங்க, அதனால் நான் குடிச்சிட்டேன். புரிஞ்சுக்கணும் விஷயத்த. ஓகே, அவங்கெல்லாம் ஏற்கனவே அந்த பழக்கத்தெலாம் நம்மளை கூப்பிட்றாங்க பழக்கத்தினால. அதெல்லாம் நம்ம கடந்து தான் சர்வைவ் ஆகணும். அதனால தான் குடியை விடுறது அப்படிங்கிறது கஷ்டம். அதுக்குன்னு சில முறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். பழைய இடங்களுக்கு போகக்கூடாது, பழைய நண்பர்கள் கூட சேர்ந்து குடித்தவங்க கூட அதிக நேரம் செலவு பண்ணக்கூடாது. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் இப்போ நம்ம இங்கேருந்து அதுக்காக இங்கேருந்து வேறு இடத்துக்குலாம் போக முடியாது. நம்ம வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்துருக்கோம், இங்கே தான் வேலை பார்த்தாகணும். அப்போது நம்மளால் மாற்றிக்க முடியும். மற்றவங்கள நம்மளால் மாற்ற முடியாது, நம்மளால் மாற்றிக்க முடியும். ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு குடிபோதைக்கும் அடிமையாடாதீங்க. மேலும் அப்படி தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க என்ன மாதிரி. ஓகே, எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. டெய்லி நைட்டு 8 மணிக்கு இந்தியா டைம் என்னோடய வீடியோ அப்லோட் ஆகும். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்தந்த நாளுக்கு உண்டான வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. இன்றைக்கி குடி இல்லாத 6வது நாள் முடிஞ்சிச்சு. நண்பர்களே, சொன்னால் நம்ப மாட்டீங்க, லெமன் ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன். பிபி தான் காரணமோ அப்படின்னு சொல்லி எனக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. வேலை முடிஞ்சு நேராக மேலே போய் குளிக்க போகும்போது பாத்ரூம் போனேன். மோஷன் சரியாக போக முடியல, ஹீட்டு தானே வேலை, உடம்புல தண்ணி பற்றாக்குறை. மோஷன் போகும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண உடனே கண் அப்படியே மயமேனு வந்து சுத்தமாக கண்ணு தெரியல, பிளாங்க் ஆகிடுச்சு. நண்பர்களே, எனக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு, கண்ணே தெரியல சுத்தமாக. அங்கேருந்து தடவைடு வெளியே வந்து அப்படியே சிவத்தை பிடிச்சி போய் ரூமில் இருக்கக்கூடிய மற்ற பசங்களை எழுப்பி அவங்கள்ட்ட அப்படி சொன்னேன். ஓனர் இன்றைக்கி காலையில் தான் ஊரில் வந்திருந்தார், அவர் தூங்கிட்டு இருந்தார். அவரை எழுப்பி இது போனேன் அப்படி சொல்லி சுத்தமாக ஒன்றுமே தெரில. இப்படி கண் இப்படி இருக்குன்னா பிளாங்காக அப்படி இருக்குது, அது போல் இருந்துச்சு. அவர் எழுப்பி விஷயத்த சொன்னதுக்கு பிபி பிரச்சனையாக இருக்கும், பிபி அதிகமாகிடுச்சு,
நீங்கள் கொஞ்ச நேரம் தூங்கி வச்சா சரியாயிடும் அப்படின்னாரு. அப்புறம் அவரே கையை பிடிச்சி கொண்டு போய் என் ரூமில் என்னை விட்டார். கொஞ்சம் படுத்திருந்தேன். இப்போ ஓகே, இப்போ ஒரு 60% தான் 60% ஓகே. இப்போ நான் இங்கே பார்த்தோன்னா இங்கே மட்டும் தான் பார்க்க முடியும், சுற்றி எனக்கு தெரியாது. மயமயன் இருக்குது. இந்த ஃபுல் போதையில் இருக்கும்போது ஒவ்வொரு இடத்த மட்டும்தான் பார்க்க முடியும், சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல. அதுபோல் கண்ணுக்கு உள் பக்கமாக வலிக்குது, தலை வலிக்குது. என்னால் நம்ப முடியாது. எனக்கு அப்படியே பயந்துட்டேன். ஊருக்கு போயிடலாமேன்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே நான் வந்துட்டு ஃபோன் அடித்தேன், மெசேஜ் பண்ணேன். மலேசியாவில் உள்ளவங்களுக்கு எனக்கு இந்த காசு வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்கல்ல, அவங்களுக்கும் வந்துட்டு மெசேஜ் பண்ணேன். ஃபோன் அடித்து பார்க்குறேன். அந்த பையன் எடுக்கல. மெசேஜ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹாஸ்பிட்டல் போகணும். முதலாளி ஊர்லேருந்து வந்து அவர் தூங்கிட்டு இருக்காரு. கண்ணுக்கு உள் பக்கமாக வலிக்குது, தலை வலிக்குது. இப்போ தான் போயிட்டு இங்கே பிபி செக் பண்ணிட்டு இருந்தேன். பிபிலாம் ப்ரெஷர்லாம் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. திடீர்னு கண்ணு தெரியாமல் போச்சு நண்பர்களே. 2.5 மணி நேரம் ஆகுது. இப்போ தான் ஓரளவுக்கு சரியாக இருக்குது. அப்படியே சுத்தமாக தெரியாமல் சரி ஒரு நிமிஷம் அப்படி ஆகும், ஒரு 10 செகண்ட் அப்படி ஆகும், திரும்ப சரியாயிடுன்னு பார்த்தா சரியாகவே இல்லை. ஒருவேளை ரத்தம் கம்மியாக இருக்கா உடம்புல, என்ன எதுனே தெரியல. பயங்கரமாக தலை வலிக்குது. ரொம்ப மன உளைச்சல். வாழ்க்கையை வெறுத்து போயிட்டேன். கண்ணு தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? வேலை ரொம்ப கடுமைங்க. வெளிநாடு உடம்ப பார்க்கணும். உடம்புல ரத்தம் பிரச்சனை தானா என்னன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல் கையில் காசு இருக்குது, எப்படி போகிறது தனியாக? தலை வலிக்குது பயங்கரமாக. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கண்டு தெரியாமல் போச்சுன்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 26 வயசில் எனக்கு அது போல் ஆயிடுச்சு. செமையாக பயந்துட்டேன்னா. இப்போ ஓரளவுக்கு தெரியுது, தூங்கி எழுந்திரிச்சா சரியாயிடும் அப்படின்னு நம்புகிறேன். திரும்ப அதே போல் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த வீடியோவை எங்கள் வீட்டில் உள்ளவங்க வேறு பார்ப்பாங்க. அவங்க வேறு பார்த்துட்டு அது இதுன்னு பயந்துக்கிட்டு போன் அடிச்சு நைன்னு வாங்கி, அதுக்குள்ளே நானே போன் அடித்து சொல்லிடுவேன் இது போல. ஏன்னா அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு அப்புறம் அவங்க பதறுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்ணு தெரியாமல் போச்சு தெரியுமா? வாழ்க்கையில் இப்படி ஆனதே இல்லை. பயமாக இருக்கு. போய் தூங்கி ரெஸ்ட் எடுப்போம். தூக்கம் பத்தல அப்படிங்கிற இந்த மெடிக்கலில் உள்ள ஆள். போய் தூங்கி ரெஸ்ட் எடுப்போம்.